ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா உறவுகளே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டை. அந்த நாட்டுக்கோழி முட்டையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அந்த நாட்டுக்கோழி முட்டையை எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பணியாரம் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். உறவுகளே, வாங்க இன்றைக்கி போயிட்டு நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க உறவுகளே, போகலாம். பாருங்க உறவுகளே, இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டை நம்ம தோட்டத்தில் பியூர் நாட்டுக்கோழி முட்டையை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பணியாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து எந்த மாதிரி பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, இது அதிக அளவில் வந்து புரோட்டீன் இருக்குது, வைட்டமின் ஏ, அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி, வைட்டமின் பி12 வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால தசைகளுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதில் அதிகப்படியான புரதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் இருக்குங்க. இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. காய்ச்சல், சளி பிடிக்கிறது கூட குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதிகமாக காய்ச்சல் வராதுங்க உறவுகளே. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, ரொம்ப நல்லதுங்க உறவுகளே. இந்த நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடும்போது நம்முடைய கண்களுடைய நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நாட்டுக்கோழி முட்டை ஒரு 7 முட்டை எடுத்துருக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், மல்லித்தலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முட்டையை உடச்சிக்கலாங்க. முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிக்குவோம். பாருங்கள் உறவுகளே, இதில் இருக்கிற வந்து இந்த அடர் நிறந்தேங்க இதோட சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆரஞ்சு நிறம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட இது எந்த ஒரு பிரால் கோழியில் இல்லாத சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க உறவுகளே. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உறவுகளே. அப்படியே ஒரு இது மாதிரி குலோப் ஜாம் மாதிரி இருக்குங்க. காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச மல்லித்தலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி முட்டையை டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் நரம்புகள் பாதிப்பு இருந்தால் கூடங்க உறவுகளே அது சரியாயிருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மிக்க ஒரு இந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. நாங்கள் இப்போ அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணியார கடாயை உள்ள வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ வந்து நம்ம கடலை எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் காயவும் நம்ம வந்து நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு நோயும் வந்து தாக்காது குழந்தைங்கள. இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னாங்க உறவுகளே, நாட்டுக்கோழி முட்டையில் நம்ம உடம்புக்கு தேவையான 9 அமினோ அமிலங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உடம்புல எந்த நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 வகையான அமினோ அமிலங்களும்
சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த நாட்டுக்கோழி முட்டை. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த, ஒரு ஆரோக்கிய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு களஞ்சியம்னே இதை சொல்லலாங்க. இந்த நாட்டுக்கோழி முட்டையை அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகைகள் மாதிரிங்க இந்த நாட்டுக்கோழி முட்டையில் அவ்வளோ சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. அதனால் எல்லோரும் இந்த முட்டையை வந்து பயன்படுத்தி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உறவுகளே. சூப்பராக இருக்குங்க உறவுகளே. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான வாசனைங்க உறவுகளே. இந்த நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு, அதே சமயத்தில் வந்து சுவைங்க, நிறம் திடம் சுவை அப்படின்ற மாதிரி அருமையாக இருக்குங்க உறவுகளே. இப்போ வாங்க, நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி முட்டையுடைய பணியாரத்தை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய எல்லாம் சாப்பிடக்கூடாதா? எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 முட்டையில் 14 பணியாரம் வந்து ஊற்றி வச்சுங்க உறவுகளே. எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ எல்லா பணியாரங்களுமே நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து முடிச்சிட்டோம். பாருங்க உறவுகளே, ஒரு டேஸ்டான, ஒரு அருமையான நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்ச பணியாரம் வந்து ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து இதை சொல்லுவாங்க உறவுகளே. இந்த நாட்டுக்கோழி முட்டையை அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குதாங்க. மொழிகளுடைய தேய்மானத்தை கூட தடுக்கக்கூடியது. தலைமுடியும் நல்லா வளருங்க. ஏன்னா இதில் அதிகப்படியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க, கால்சியம், இரும்பு சத்து. அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்தி சாப்பிடுங்க உறவுகளே, ரொம்ப நல்லது. முடிந்த அளவு நாட்டுக்கோழிகளை வளங்க வீட்டுகளில், ரொம்ப நல்லதுங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவுகளே. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையான சுவையில் இருக்குங்க உறவுகளே, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலில் வர இந்த மொழியை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உறவுகளே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வேணி. டாடா, பை பாய்.